ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. ரீசெண்ட் டேஸாக ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒன்லி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து மற்ற எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். ஓகே, இதில் என்ன மேட்டர், அதில் என்ன முக்கியமான விஷயம்னா நியூக்ளியர் வெப்பன். நியூக்ளியர் வெப்பன் எந்த கண்ட்ரி கிட்ட இருக்கோ அவங்களால தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது ரொம்ப சுலபம். யாரும் அவங்கள வந்து மோஸ்ட்லி அடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் மிக முக்கியமான மேட்டர். அதுக்கு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வார் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரான் வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மிக முக்கிய ரீசனே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை கிரியேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது வந்து ஈரான் வந்து நிறைய ப்ராக்ஸி குரூப்புக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. அங்கே சுற்றி இருக்க கல்ஃப் கண்ட்ரிக்கு மிக பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னிறுத்தி தான் இந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி பல அரசியல்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறது தன்னுடைய நியூக்ளியர் வெப்பனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு மேட்டர். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது எல்லா நாடுமே நியூக்ளியர் வெப்பனில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்தியா பக்கம் வருவோம். இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்டயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம், அந்த நியூக்ளியர் வெப்பனை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் மூலிமா நம்மளால் யூஸ் பண்ண முடியும், கிரவுண்ட் டிஃபென்ஸ் மூலிமா யூஸ் பண்ண முடியும், அதையும் தாண்டி சி டிஃபென்ஸ் மூலிமா யூஸ் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு மேட்டராக இருக்குது. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட சி டிஃபென்ஸ் ஐ மீன் அந்த கடல் படையை வச்சு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுறது சில கண்ட்ரியால் மட்டும்தான் முடியும். அதில் ஒன்று தான் இந்தியா. ஓகேங்களா, இப்போது இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அப்டேட் ஒன்று நடந்திருக்கு. நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம், சி டிஃபென்ஸ் சிஸ்டமில் வந்து நேவி ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் வந்து ஒன்று ஆட் ஆன் ஆகியிருக்கு. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா INS அரிதமன்ற இந்த நியூக்ளியர் டிஃபென்ஸ் பேலிஸ்டிக் மிசைலை யூஸ் பண்ணுற ஒரு சப்மரைன் இந்தியாவில், அதுவும் ஏப்ரல் 3ஆம் தேதி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அஃபிஷியலாக லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சிருச்சு, ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த அரிதமனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. இது எப்படிலாம் ஆக்ட் ஆகும், இது எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கும், இதோடைய கெப்பாசிட்டி என்ன, நியூக்ளியர் கெப்பாசிட்டி என்ன, எந்த அளவுக்கு ரேஞ்சால் இது ட்ராவல் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்தியா கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 வகையான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் இந்த சப்மரைனில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, நியூக்ளியர் சப்மரைன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிதமன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட பேரில் வந்து பார்த்திங்கன்னா INS அரிஹாந்த், INS அரிகாத். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிதமன்னு ஒன்று மிகப்பெரிய ஜெயிண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஜெயிண்ட், அதையும் முன்னாடி இருந்ததுக்கு இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 7000 டன் எடை கொண்ட இந்த ஒரு சப்மரைன் தண்ணிக்குள்ளே 1 மாதத்துக்கும் மேலே தண்ணிக்குள்ளே வெளிலையே வராமல் இதனால் சர்வைலன்ஸ்லையும் அட்டாக் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இது 1 மாதத்துக்கு தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்க முடியும்னா அப்போ பார்த்துக்கோங்க இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கேரியிங் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் K4ன்ற லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் 8 மிசைலை இதால் கேரி பண்ணிட்டு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் 95 க்ரூ மெம்பர்ஸ், ஓகேங்களா, 95 மக்கள் வந்து இதுக்குள்ளே இருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆர்மி பேஸ்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 95 மக்கள் வந்து இதுக்குள்ளே கேரி பண்ணிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் K4ன்ற லாங் ரேஞ்ச் மிசைல் மட்டும் இல்லை, K4 மட்டும் இல்லாமல் K15 சகரிக்கான்ற மிசைலும் இதில் வந்து கேரி பண்ணிட்டு கொண்டு போக முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கான ஒரு ஹைலி கெப்பாசிட்டி உள்ள ஒரு சப்மரைன் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிதமன். இதோடைய ஸ்பேஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதை தாண்டி இதோடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனிமியோட ரேடார்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெல்த் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த்ன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஒய் பிகாஸ் யூஎஸோடைய F-15ன்ற அந்த ஸ்டெல்த் விமானத்தை ஈரான் அசால்ட்டாக ட்ரோனை வச்சு அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு அசிங்கமாக போச்சுன்ற குமாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டெல்ட்னாலே அதுக்கு என்னென்னா ரேடாரில் சிக்கவே சிக்காதுன்ற ஒரு மேட்டர் தான். அதையும் தாண்டி யூஎஸோடைய இதையே ட்ரோனை வச்சு சப்பையாக முடிச்சிட்டாங்கன்னும் போது ஸ்டெல்ட்ன்றது வந்து கொஞ்சம் கொஸ்டினாக தான் இருக்குது. இது எப்படி எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டெல்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான மேட்டர் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து
சப்மரைன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு உள்ளேயே இருந்து சப்மெர்ஜ்டாக இருந்து எனிமியை அட்டாக் பண்ண முடியும். இதோடைய ஃபோக்கஸ்ட் ரேஞ்சுக்கு வருவோம். இப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை வந்து எங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னா, பே ஆஃப் பெங்காலில் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? பே ஆஃப் பெங்காலில் ப்ளேஸ் பண்ணால் இதோடைய கவரேஜ் சிஸ்டம் எந்தெந்த இடத்தெல்லாம் கவரேஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிக க்ளோஸாக இருக்க பாகிஸ்தான். ஓகேங்களா? அவங்கள வந்து சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாங்கன்னா அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்குமான மிக முக்கியமான பாயிண்டில் இருக்குது பே ஆஃப் பெங்கால். அதுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அரித மண்ணை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருந்து சைனாவையும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதால் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அவங்கள டிஃபென்ஸ் பண்ண முடியுன்றது மிக முக்கியமான மேட்டராக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி K4 லாங் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைலை யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது வந்து எந்த அளவுக்கு ரேஞ்ச் போகும், அந்த K4 மிசைலை லான்ச் பண்ணணும்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு இதனால் வந்து ரிட்டாலியேட் பண்ணி அடிக்க முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, 3500 ரேஞ்சுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து சப்மரைனில் இருந்து உள்ளே இருந்து மற்ற கண்ட்ரியை மற்ற இடத்த அங்கே இருக்க லேண்ட் மாஸை அழிக்கிறதுக்கு இதனால் முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி K15 இருக்கிறனால பக்கத்தில் கிட்ட ஏதாவது மிசைல் வருது இல்லையா, பக்கத்தில் வந்து ஏதாவது ஷிப் வருது, எனிமியோட ஷிப் வருது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கும் அதில் அட்டாக்லேருந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் இதில் இருக்க K15 யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணிப்பாங்க. அட்டாக் பண்ணோன்னா K4 யூஸ் பண்ணியும் அட்டாக் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் வந்து இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் மற்ற கண்ட்ரிக்கிட்ட இல்லாதது. மற்ற கண்ட்ரிக்கிட்ட இல்லைன்னும் போது மோஸ்ட்லி பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கான ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் கிடையாது. பங்களாதேஷ்கிட்டயோ இவங்ககிட்டயோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் சிஸ்டம் கிடையாது. ஓகே, எந்தெந்த கண்ட்ரி கிட்டலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குளோபலோட பொசிஷனில் இருக்கிறதுல இப்போ நம்மளும் எலைட் குரூப்பில் ஆட் ஆகியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது முன்னாடி யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா USA கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட, சைனா கிட்ட, ஃப்ரான்ஸ், UK, அதுக்கப்புறம் இந்தியா, இப்போ நம்ம அதுலேயும் ஆட் ஆகிட்டோன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு சிஸ்டம் நியூக்ளியர் பவர் பேலஸ்டிக் மிசைல் சப்மரைன் இல்லாத கண்ட்ரி நிறைய இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்குன்றது ஒரு ஸ்டெப் நம்ம அவங்கள விட அஹடாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் இருந்தால் போதுமா? நம்மக்கிட்ட இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட அரௌண்ட் 20 சப்மரைன்ஸ் இருக்குது. ஒரு 15 சப்மரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட இது. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 சப்மரைன், அந்த 15 சப்மரைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நார்மலாக வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளால் டிஃபென்ஸ் பண்ண முடியும், ரிட்டாலியேட் பண்ண முடியும் அந்த 15 சப்மரைன்ஸை வச்சு. பட் ஆனால் இந்த 3 சப்மரைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுற அளவுக்கான சப்மரைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்க இந்த 3 சப்மரைன்ஸும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி INS அரிகாத், அது மட்டும் இல்லாமல் அரிதமன்னும், இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பனையும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இதோடைய மற்ற சப்மரைனுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்களா? அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட 15 தானே இருக்குது, 18 தானே வந்திருக்கு கணக்கு. மீதி 2 எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீதி 2 வந்து ஆல்ரெடி வந்து ஜெர்மன் கிட்டேருந்து வாங்கின ஜெர்மன் மேட் HDW சப்மரைன், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின கீலோ கிளாஸ் அப்படின்ற சப்மரைனும் நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 20 சப்மரைன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வர்றது என்னென்னா, தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு இந்தியா அட்வான்ஸ்டாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இவனே ஜெயிண்ட் தான், இதுக்கப்புறம் இன்னொரு ஜெயிண்ட் வரப்போகிறான். அந்த ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சப்மரைன் தான். பட் ஆனால் அது வந்து இப்போ வந்து ட்ரையலில் இருக்குது. ட்ரையலில் வந்து அதோடைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா INS வசிஹா அப்படின்ற ஒரு இன்னொரு சப்மரைனும் இருக்குது. இதோடைய மேட்டர், இதோடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதோடைய கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அது லான்ச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அஹடாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ நம்மலாம் செக்யூராக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், இப்போ இந்த டைமில் உட்காந்து உலகமே போர் போய்கிட்டு இருக்குது, உலகத்தில் பலாயிரம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னும் போது நம்ம உட்காந்து IPLும் எலெக்ஷனும் பார்த்துக்கிட்டு நம்ம ஊரில் இருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரியான டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்கிறது தான். பட் அதையும் தாண்டி நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த அளவுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்கிறது போதுமா இல்லை போதாதா, இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா? இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவசியம்தானா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன கேட்டால் அவசியம்தான், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.
தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கும் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.